பிரியமானவர்களே, டேர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இதுவரை ஒருவேளை டேர் டைம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்காம இருந்தால் இது முதல் முறையாக இருக்கலாம். இந்த நிகழ்ச்சி ஒரு கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சி. உங்கள் பைபிள் கொண்டு வந்து அதில் குறித்து கொள்ளலாம், நோட் புக் வைத்து கொள்ளலாம், பென்சில் பேனா எல்லாமே எடுத்துக்கொண்டு ஆயத்தத்தோடு வரலாம். ஒருவேளை சொல்லும்போது உங்களுக்கு இது ரொம்ப வேகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதே ப்ரோக்ராம் யூடியூப்பில் இருக்குது. யூடியூப் லிங்க் அனுப்பலாம். உங்களுக்கு சங்கீத புத்தகங்கள்லேருந்து சுமார் 60 ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்கள் யூடியூப்பில் பார்க்க முடியும். அவைகளை பயன்படுத்தி நீங்கள் சங்கீத புத்தகத்தை நன்றாக கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு உங்களோடு கூட 687ஆம் பக்கம் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி நான் அன்போடு கேட்குறேன். 31 சங்கீதம் பார்க்குறீங்க. முந்தின பக்கத்தில் கீழே 30வது சங்கீதம் இருக்குது, 31வது சங்கீதம் 687ஆம் பக்கத்தில் இருக்குது. இந்த சங்கீதம் அடுத்த பக்கத்தில் 24 வசனங்கள் இருக்குது. இப்படி தான் முதல்ல ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்கணும். இப்படி தான் இருக்குது. சரி, இப்படி பார்த்துட்டு நீள சங்கீதமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கவே கூடாது. எதுவுமே நீளம் அப்படி யோசித்துட்டு சீக்கிரம்னா படிக்கக்கூடாது. நல்லா படிக்கலாம். ஏன்னா சங்கீத புத்தகமே தாவீதும் மற்றவர்களும் தியானம் பண்ணதின் ஒரு பலன் தான் சங்கீதம். பழத்தை பிழிந்து அந்த சாறு ஜூஸ் அந்த மாதிரி தான் சங்கீத புத்தகம் இருக்குது. சிலர் பழத்தை சாப்பிட்றதோட ஜூஸ் சாப்பிட்றது ரொம்ப விரும்புவாங்க. சிலர் மில்க் ஷேக் சாப்பிடுவாங்க. உண்மையிலே சங்கீத புத்தகம் அந்த மாதிரி அதை விட நல்லா இருக்கக்கூடிய பைபிளில் உள்ள ஒரு முக்கியமான புத்தகம். இந்த சங்கீதத்தை நம்ம கற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி இந்த சங்கீதத்தில் பாருங்கள், இது யார் எழுதுனா? தாவீது, ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதம் முதல் வசனத்தில் பாருங்க, கர்த்தாவேன்னு ஆரம்பிக்கும். கர்த்தாவே, முதல் வார்த்தை கர்த்தாவே. நீங்கள் சங்கீத புத்தகத்தை எப்படி வாசிக்கிறீங்கன்னு தெரில, பல விதமாக வாசிக்கலாம். வரிசையாக வாசிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 சங்கீதங்கள் வாசிக்கலாம். 5 சங்கீதங்கள் வாசித்து 30 நாட்களில் 150 சங்கீதங்களையும் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் சிலருக்கு இருக்கிறது. 30 ஈக்குவல் டிவிஷன்ஸ், அதாவது சரியாக சமமாக பிரிக்கப்பட்ட பகுதிகள். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு புக் மார்க் மாதிரி வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அனுப்பலாம். 30 நாட்கள் நீங்கள் பிளான் பண்ணி வாய் விட்டு வாசிக்கலாம். 30 நாட்களில் சங்கீத புத்தகம் முழுவதையும் ஈக்குவல் பார்ட் சரிசமமாய் பிரிக்கப்பட்டது. சுமாராக 3 பக்கங்கள் போல தான் 3 பக்கங்களையும் வாய் விட்டு நல்லா வாசிக்கலாம். இது சங்கீதத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கான அறிமுக வார்த்தை. இந்த முதல் வார்த்தை கர்த்தாவேன்னு இருக்கு. அப்புறம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் 30வது சங்கீதம் பாருங்கள், அதுலேயும் கர்த்தாவேன்னு இருக்கு. உடனே மேலே பாருங்க, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்குன்னு இருக்கு. 28ல் பார்க்குறீங்களா, என் கண்மலையாகிய கர்த்தாவே. இந்த நிகழ்ச்சிகளில் அணுகுமுறைகள், வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. வேத புத்தகத்தை நல்லா கற்றுக்கொள்வதற்கு சில சிரமங்களை எதிர்நோக்கி இருக்கலாம், சிரமங்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் எப்படி வாஸ்தா, எப்படி தியானம் பண்ணுறதுனா என்ன, அதுதான் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறோம். நீங்களும் ஒரு நாள் இதை போலவே படிக்க, இதை போலவே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சிகளின் நோக்கம். இந்த நிகழ்ச்சிகளை டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் 1/4 மணி நேரம், சாயங்காலம் 1/4 மணி நேரம், அது பெரிய அளவிற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 34ஆம் சங்கீதத்தை பாருங்கள், அங்கே கர்த்தாவே இல்லை. 33ல் கர்த்தருக்குள் இருக்குது, 34ல் கர்த்தரைன்னு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 50 சங்கீதங்களை எடுத்துக்கொண்டு இதை போல் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வெயிட் பண்ணோம், உங்களுடைய நேரத்தை எப்படி செலவழிக்குன்னு தெரில, வாசிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு அவ்வளவு உற்சாகம் இல்லைன்னு வைத்துக்கொண்டா, இந்த மாதிரி முதல் வசனமாக பார்த்து கொண்டே போகலாம். ஃபோனில் கூட நீங்கள் பார்க்கலாம். நல்ல அந்த பைபிள் ஆப் நிச்சயமாக இருக்கும் உங்கள்கிட்ட. வாட்ஸ்அப் பார்க்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோனில் அதில் அந்த முதல் வசனத்தையாக பார்க்கலாம். ஏதாவது ஒரு புதுசாக
ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார், வெளிப்படுத்துவார். இப்போ முதல்ல 5 வசனங்களை பார்க்க போகிறோம். சங்கீதத்தில் இதில் 5 வசனம். அதை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த சங்கீதத்தில் என்ன பின்னணி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் வசனத்தில் கடைசி வார்த்தையை பார்க்குறீங்களா? விடுவியும் இருக்கு. அதுக்கு முன்னால் வெட்கமடையாதபடி செய்யும் அப்படின்றது. அப்புறம் அடைக்கலமான அரணுமாயிரும். இந்த மாதிரி வார்த்தைகள் எதை காட்டுதுன்னா, தாவீது எதிரிகள் சத்துருக்களுடைய ஒரு தாக்குதல், ஒரு அழுத்தம் அதற்கிடையில் இருக்கிறது போல தெரியுது. ஒரு இடத்துல சத்துருக்களால் சூழப்பட்டதை போல, முற்றுகையிடப்பட்டது போல, அந்த சூழ்நிலை தான் இதை எழுதுறார். அவர் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும்போது அப்படியே சோர்ந்து உட்காரல, சோர்ந்து போனார், கலக்கமாக இருந்தது. எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. சொல்லும் போதே பாடல்களை சொல்றார். அதுதான் சங்கீத புத்தகம். இது ஒருவேளை சவுல் துரத்திட்டு போன அந்த நாட்கள்ல நடந்ததா இருக்கலாம். அதுக்கு இடையில நம்ம பார்க்கிறோம் தேவனை எப்படி அறிந்திருந்தார். இப்பொழுது முதல் 5 வசனங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். பாருங்க, 5 வசனங்களை வாசித்தாச்சு. முழு சங்கீதம் வாசிக்கலாம். இந்த தியான முறைகளை கற்றுக்கொள்வதற்காக சிறு பகுதிகளாக நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தாவீதுடைய சூழ்நிலை. விடுவியும், தப்புவியும், அரணுமாயிரும், நடத்தியருளும், நீங்களாக்கி விடும். இது ஒரு நெருக்கத்தை காண்பிக்குது. யார் அவருக்கு நெருக்கம் கொடுத்தது? அவரை விரும்பாதவர்கள், அவரை விரோதித்தவர்கள், அவரை அழிக்க தேடினவர்கள், அவர்கள் தான் சத்துருக்கள். அதுதான் சத்துரு என்ற வார்த்தையை கூட நம்ம பார்க்கலாம். 8வது வசனத்தில் பாருங்க, சத்துருவின். 11வது வசனத்தில் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும். 15ல் சத்துருக்களின் கைக்கும். 17ல் துன்மார்க்கர். ஒரு சங்கீதத்தை வாசிக்கும் போது உள்ள இருக்க ஒரு வார்த்தை திருப்பி எங்கெல்லாம் வருது அப்படின்னும் பார்க்கலாம். இந்த முதல் பகுதியில் 5 வசனங்களை 2 சிறு பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 and 2. அப்புறம் 3லேருந்து 5 வரை. எப்படி நம்ம பாட்டில் பல்லவி, அனுப்பல்லவி, சரணம் அதெல்லாம் இருக்கோ அதை மாதிரி தான் முதல் பத்தியில் 2 சிறு பிரிவுகள். இதில் பார்க்கும்போது நான் சொன்னேன், விடுவியும், தப்புவியும், அரணுமாயிரும், நீங்களாக்கி விடும். இதெல்லாம் ஜெப வார்த்தைகள். இப்போ சாத்தானுக்கு எதிராக தேவன்கிட்ட உதவியை கேட்கும்போது இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். நமக்கு எதிரி சாத்தான். தாவீதுக்கு அநேக சத்துருக்கள் இருந்தாங்க. பெலிஸ்தியர், அவரை விரோதித்தவர்கள், சொந்த குடும்பத்தில் இருந்த அப்சலோம், அவருக்கு முன்னால் ராஜாவாக இருந்த சவுல், அவனுடைய பலத்த சேனை. ஆனால் இவள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் எப்பொழுதும் தேவனை தேடுகிறவராக தாவீது இருந்தார். தாவீதுக்கு தேவன் எப்படிலாம் இருந்தார் என்னன்னு பார்த்தா, பலத்த துருகம், அடைக்கலம், கன்மலை, கோட்டை. பாருங்க, இதெல்லாம் பாதுகாப்பின் படங்கள், காட்சிகள். தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு, விடுவிக்கிறாரு, நமக்கு வெற்றியும் பலனையும் தராரு ஆவிக்குரிய வாழ்க்கையில். இந்த பாடங்களை தான் இந்த முதல் பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிறோம். 5வது வசனம் ஒரு ரொம்ப முக்கியமான வசனம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்.
சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். இந்த ஜெப வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் எதிர்காலத்தை பற்றியது. தப்புவியும், அரணுமாயிரும். இங்கே மட்டும் அது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலமாக இருக்கு. மீட்டு கொண்டீர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உமது கையில் அப்படின்னு எங்கேயாவது கேட்ட மாதிரி நிச்சயமாக சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கும்போது அவர் இந்த வாக்கியத்தை தான் 7வது முறையாக பேசும்போது இந்த வாக்கியத்தை அவர் சொல்கிறார். அப்போ பிதாவின்ட்ட அவருடைய ஆவியை, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஏன் அப்படி சொன்னார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சங்கீத புத்தகத்தை படித்திருந்தார், மனப்பாடமாக சொல்லியிருந்தார், தியானித்திருந்தார். ஆகவே தான் வாழ்க்கையின் அந்த கடைசி மூச்சு போகும் வேளையிலே ரத்தமெல்லாம் சிந்தின பிறகு வேத வசனத்தை பிதாவிடம் சொல்லுகிறார். அவர் பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சிவப்பு கலர் பென்சிலில் அப்படி ஒரு கிராஸ், கிராஸ்க்கு இடது பக்கத்தில் 7 அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போ மறக்காது. இப்படி தான் வேதத்தில் குறிக்கலாம். 31:5 இந்த லூக்கா 23:46, 31:5 லூக்கா 23:46. இது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வசனங்கள். இந்த சங்கீதத்தில் இன்னைக்கு படித்ததை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். எடுக்க முடியலன்னா அந்த நோட்ஸை பார்க்கிற நம்பருக்கு, எண்ணுக்கு கூப்பிடலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். உடனடியாக அந்த பவர் பாயிண்ட் அல்லது பிரிண்டட் நோட்ஸ் அனுப்பலாம். உங்களுக்கு வீட்டிலேயே கிடைக்கணுன்னா உங்கள் போஸ்டல் அட்ரஸை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இந்த சங்கீதத்தை பற்றி நோட்ஸ், இந்த சங்கீதம் நல்லா ஈஸியாக படிக்கிற மாதிரி பெரிய எழுத்தில் அதை அனுப்பி தரலாம். இதே போல் நிறையா வேத ஆராய்ச்சிக்கு உதவுகின்ற இலக்கியங்கள் எங்கள் இடத்துல இருக்கின்றன. நீங்கள் கேட்லாகும் உங்களுக்கு அனுப்பலாம். தேவையானால் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பா பிதாவே, இந்த சங்கீதத்தில் உள்ள கருத்துக்களை நாங்கள் கவனிக்க எங்கள் கண்களை திறந்திருக்கிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும்போது உமது அதிசயங்களை பார்க்க அவர்கள் கண்களை திறந்தரும், உமது சத்தத்தை கேட்க அவர்கள் செவியை திறந்தரும். ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பரம பிதாவே, ஆமென். நினைத்து தியானித்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். திகையாதே என்றவரே, திகைக்கும் போது காத்தவரே. திகையாதே என்றவரே, திகைக்கும் போது காத்தவரே.